இன்னைக்கு அட்டகாசமான சுவையில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து 1 கப் கோதுமை மாவு, 1 கப் ரவை இருந்தா போதும். அவ்வளவு ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காவும் குடுக்கலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாவும் பேக் பண்ணி குடுக்கலாம். அதேபோல நைட்டு டின்னர், காலையில பிரேக்ஃபாஸ்ட் இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிய. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணாலும் சேர்த்துக்கங்க. அதே கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இந்த ரவைய அப்படியே ஊற வச்சிருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரவை நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ ரவைய நல்லா கலந்து விட்டு, ஸ்பூனால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மசிச்சுக்கங்க. ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ ரவைய நல்லாவே மசிச்சு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கப்பால ரவைய அளந்தோமோ, அதே கப்பால 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. இப்போ இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, நம்ம ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியா கரைச்சிராதீங்க. ஓரளவுக்கு திக்கா கரைச்சுக்கங்க. உங்களுக்கு கரண்டியில மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா, நீங்க விஸ்க் யூஸ் பண்ணி கரைச்சுக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ண கேரட், பொடியா கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். அதேபோல முட்டைகோஸ் பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸோட அளவு உங்களுடைய விருப்பம் தான். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, இஞ்சி பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்துட்டு, இத வந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப திக்கா இருந்தா மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. இல்ல அப்டின்னா தேவையில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத மறுபடியும் ஒரு தடவ நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பீட்ரூட் சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். அதேபோல உருளைக்கிழங்கு துருவி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு. இது இப்டி ஓரத்துல இருக்கட்டும். ஒரு பவுல்ல பொடியா கட் பண்ண வெங்காயம் வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இல கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ ஓரத்துல இருக்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டா இதுல நீங்க தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து நான் தோசை தவா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். தோசை தவா வந்து லோ ஹீட்ல வச்சுக்கங்க. ஹை ஹீட்ல வைக்க வேணாம். லோ ஹீட்ல வச்சுட்டு இப்ப நம்ம எண்ணெய் தேய்ச்சுக்கலாம். நீங்க வந்து வெங்காயத்த கட் பண்ணி அதில கூட தேய்ச்சுக்கலாம். அல்லது உருளைக்கிழங்கு இருந்தா அத கட் பண்ணி எண்ணெய் தேய்ச்சுக்கலாம் தோசை தவால. நீங்க நான்ஸ்டிக் பேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இண்டோலியம் தோசை தவா எடுத்திருக்கேன். இதில வந்து இப்ப நல்லா எண்ணெய் தேய்ச்சுட்டு 2 குழிக்கரண்டி நெறைய மாவு எடுத்து நான் ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு இத லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் ஓரளவுக்கு திக்கா ஊத்துறேன். உங்களுக்கு மெலிசா வேணும்னாலும் நீங்க ஊத்திக்கலாம். நான் மேல வெங்காயம் சேர்த்து செய்றதுனால திக்கா சேர்த்துருக்கேன். மாவ நல்லா திரட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்த சேர்த்துக்கங்க. வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு அதிகமாவோ, கம்மியாவோ சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறம், இதுல வந்து லைட்டா சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்ட்ட இருந்தா சேர்த்துக்கங்க. இல்லன்னா பிரச்சனை இல்ல. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு, இத இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கங்க. அடியில நல்லா குக் ஆகி வரணும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கங்க. கோதுமை மாவு பார்க்கறதுக்கு குக்கான மாதிரியே இருக்கும். ஆனா சாப்பிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, மாவு மாவா இருக்கும். அதனால பொறுமையா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு, இந்த சைடும் பொறுமையா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் வெளியில எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரமா இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிறலாம். இப்ப இத வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் தோசை சுடும்போது எண்ணெய் தேய்ச்சுட்டு, நல்லா தண்ணி எல்லாம் தேய்ச்சு நல்லா தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கட்டாயமா செஞ்சு குடுங்க குழந்தைங்களுக்கு. விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ், கெட்சப் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சட்னி மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா, இதில நம்ப மசாலா பொருட்கள் நெறைய சேர்த்துருக்கோம். அதனால ஏற்கனவே காரமா இருக்கும். நீங்க சட்னி வச்சு குடுத்தீங்கன்னா, இன்னும் காரமா இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சாஸ் அல்லது கெட்சப் வச்சு குடுங்க. அதுவும் இல்ல அப்டின்னீங்கன்னா, ரைத்தா வச்சு குடுங்க. நிச்சயமா நெறைய சாப்பிடுவாங்க. போதும் போதுன்ற அளவுக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். கட்டாயமா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஹெல்த்தியான, டேஸ்டியான, இன்ஸ்டன்டான டிஃபன் ரெசிபீஸ் நம்ம சேனல்ல திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 3 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பபாய்.